அவர் பாட்டெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாடே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி அவர் அந்த அளவுக்கு தெரியாது. பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவரோட பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நெருக்கமா இருந்திருக்கு? கானா பாட்டு பாட சொல்லவே அவர் எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ்க்கு போன பிறகு தான் தெரியும்னு சொல்லாதீங்க. திவாகரனா வினோத்தனா இவங்களோட காம்பினேஷன் இருக்குல்ல, எப்போ தான் அடிச்சுக்கிறது செமையா பேசுறாங்க, ஒரு செமையா சண்டை போட்டுறாங்க. இது இந்த கவுண்டர் மணி செஞ்சல் மாதிரி இருக்கு. திவாகர் வந்து கேமா ஆடல. வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ரொம்ப ஓவரா ஒரு பொறுமையை சோதிச்சு இருக்காரு. எல்லா பாட்டும் பிடிக்கும், அவர் பாடுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, நல்ல வந்தா வணக்கம் அண்ணுவான், கை அடுப்பான். நானப்பா சாப்பிட்டேப்பா அண்ணுவேன், சாப்பிட்டம்மா. ரொம்ப நல்ல பிள்ளைமா. இந்த திவாகரன் தான் கட்சி ஓட இன்னும் வேஸ்ட்டுக்கா. அவனா எதுக்கு இருக்கானே தெரியலக்கா. சும்மா கேமரால போயிட்டு இப்படி இப்படின்றாங்க. அது எதுக்கா பண்றாங்க? திவாரு அது கலாகிதுவாரு ஒரு தொழிலை பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல. அவர் எச்ச சுரத்தினா தான் காணா வரும்னா அந்த வார்த்தைக்கு அவர் வந்து அடுக்கி வச்சுருக்காரு. சமூகத்தில் எதனா ஒரு பிரச்சனைனா உடனே வந்து அதுக்கு பாட்டு எழுதி இப்போ நைட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளமா காலையில் பாட்டு ரிலீஸ் பண்ணுறோம். நல்ல டைப்பு, எங்களுக்காகவே கஷ்டப்பட்டான், எங்களுக்காகவே உழைச்சான், இன்னும் எங்களுக்காகவே செஞ்சுன்னு இருக்கிறாப்புல. பிக் பாஸ் ஜெயிச்சு வந்தாதான் எனக்கு அதான் நிம்மதி. இந்த ராயபுரம் சென்னைக்கே நிம்மதி எங்களுக்கு. பயந்தானமா பசி எதிரிய பயப்படக்கூடாது, அவர் ஜெயிப்பாரு. ஓகே, சோ ஃபுல் வட சென்னை அவருக்கு சப்போர்ட்னு கண்டிப்பாமா. வட சென்னை மட்டும் இல்ல, தென் சென்னை, மத்திய சென்னை எல்லாமே எல்லா இடத்துலயும் அவருக்கு ஓட்டு ஊந்துட்டு தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் வினோத்தனா. நீங்க வின் பண்ணிட்டு சீக்கிரமா நம்ம ஏரியால வந்து வின்னர்ன்ற ஒரு டைட்டிலோட நீங்க வரணும். ஆல் தி பெஸ்ட். நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம் அதுக்கு தான். ஆல் தி பெஸ்ட் வினோத்தனா. வின் பண்ணி வெளியே வரணும். இதுதான் பெஸ்ட், அவர்தான் வின்னர். ஆல் தி பெஸ்ட் வினோத்தனா. வினோத் மாமா ஜெயிச்சிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் வினோத் மாமா, வின் பண்ணிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். வினோத் வெற்றியோடு திரும்பி வரணும். வினோத் வெற்றியோடு திரும்பி வா. இந்த ராயபுரம் உங்களுக்காக காத்துட்டு மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை கொண்டும் தெரியும். ஓகே, இப்போதான் அவர் பிக் பாஸ்க்கு போயிருக்காரு. இருந்தாலும் எங்க ஓட்டாலும் என் தம்பிக்கு தான் வரும். ஹலோ குப்பத்து ராஜா நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கலக்கலன்னு இருக்கிறதுக்கு ரீசன்னா அது வந்து கானா வினோத் தான். அவர் இல்லைன்னா ரொம்பவே டல்லாக போகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு லோவான ஸ்டேஜில் இருந்து இப்போ அவர் பிக் பாஸ்க்குள்ளே போயிருக்காரு. பிக் பாஸ்க்குள்ளே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏரியாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவரோட வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். இன்றைக்கி அவங்க ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் அவர் இன்னும் பெட்டராக என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சின்ன வயசுலேருந்து ஒன்றா ஏரியா ஒரே ஏரியா. ஓகே, இப்போ 10 வயசுலேருந்து பழக்கம். 10 வயசுலேருந்து பழக்கம். 2 பேரும் ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்க, ஒன்றா ஸ்கூல் போகிறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா? இல்லை அவர் சென்ட் பீட்டர்ஸ் படித்தாரு, நான் இங்கே கண்ணப்ப நாயனார் ஸ்கூலில் படித்தேன். ஓகே, ஒரே ஏரியான்றதால ஒரே குடும்பம், நாங்கள்லாம் ஒரே குடும்பம் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிக் பாஸ்க்குள்ள கமருதனுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் வந்து போடுறாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் அவர் எந்த இடத்துல வைப்பீங்க? அவருக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? அவருக்கு சொல்ல முடியாதுமா, மார்க்லாம் அவ்வளோ போடுவோம். ஓ, அந்த அளவுக்கு வந்து ஒரு க்ளோஸ் பாண்ட். ஒரு நண்பனுக்கு வந்து ஒண்ணுன்னா வந்து உயிரையே கொடுக்குற ஒரு கேரக்டர். கண்டிப்பாமா. பிக் பாஸ்க்குள்ள போயிருக்காரு, அவருக்கு நீங்க என்ன வாழ்த்து சொல்லணும்னு அதாவது அவர் வெற்றியோடு வரணும்னு தான் நாங்கள் எல்லாமே ஆசைப்படுறோம். ஓகே, அவர் வந்து இந்த விளையாட்டை கொஞ்சம் இப்படி மாத்தி விளையாடினா நல்லா இருக்கும்னா என்ன மாத்திக்கணும்? இல்லைம்மா, மாற்றக்கூடாதுமா. அவர் இப்படியே விளாட்னா தான் நல்லா இருக்கும். ஓகே, இப்படியே ஃபன்னா சில் பண்ணிட்டு ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும். இங்க எப்படி இருக்கிறாரா இங்கேயும் அப்படிதான் இருக்கிறாரு. நல்லா பண்றாரு. போக போக இந்த பிக் பாஸ்ல விளையாட்டு ரொம்ப சீரியஸா போகும். அப்ப நம்ம கோவப்படணும், டென்ஷன் ஆகணும், சண்டை போடணும், இதெல்லாம் இருந்தாதான் அந்த பிக் பாஸ்க்குள்ள வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இப்போ இருக்கிற அந்த சில் கேரக்டர்ல இருந்து வேற ஏதாச்சும் மாத்தணும்ல? அப்படி மாத்தணும்னா எதை மாத்தணும்? சீரியஸா விளையாடுறது அவர் எதையும் மாற்ற வேண்டியதே இல்லைம்மா. அவர் கோவப்படுற இடத்துல கோவப்படுறாரு, ஜாலியாகிற இடத்துல ஜாலியாகிறாரு, பாட்டு பாடுற இடத்துல பாட்டு பாடுறாரு. ஓகே, வினோத் அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தம்பி முறையாகணும். தம்பி முறை. எத்தனை வருஷமா உங்களுக்கு அவரை தெரியும்? அவர் பிறந்ததுலேருந்தே எனக்கு தெரியும். ஓகே, இப்போ அவர் வந்து இங்க இருந்து வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, எப்போ போனாரு? அவர் இப்போதான் இடையில தான் போனார், ரொம்ப ஒரு நாள் ஆகலையா. ஓகே, அவர் பாட்டெல்லாம் வந்து இப்போ தமிழ்நாடே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி அவர் அந்த அளவுக்கு தெரியாது. பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவரோட பாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நெருக்கமா இருந்திருக்கு? கானா பாட்டு பாட சொல்லவே அவர் எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ்க்கு போன பிறகு தான் தெரியும்னு சொல்லாதீங்க. நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு கானா பாட்டு பாட சொல்ல கானா வினோத்னால வேர்ல்டு எல்லாம் தம்பி சொன்னா போல பாரு, மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை கொண்டும் தெரியும். ஓகே, இப்போதான் அவர் பிக் பாஸ்க்கு போயிருக்காரு. இருந்தாலும் எங்க ஓட்டாலும் என் தம்பிக்கு தான் வரும். எல்லாரும் ஓட்டுமே. ஆமா. ஓகே, அவர் ஏதாச்சும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அந்த ஷோ விளையாடுறதுக்குன்னா என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க? அது அவரு நான் சொல்லக்கூடாது. ஓகே சார், உங்க ஃபேமிலில எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுவீங்களா? அவருக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க கேமராவை பார்த்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட். வினோத் அண்ணா நிறைய கானா பாட்டு பாடி இருக்காருல்ல, அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது?
எனக்கு மெழுகுவத்தி பாட்டு மாதம்மா பாட்டு பாடுவார். ஓகே. அப்புறம் வந்து சினிமா பாட்டு முட்டை பஜ்ஜி மூஞ்சி எல்லாம் லவ் பண்ணுது இப்போ. அப்புறம் குச்சி ஒரு குல்ஃபி ஓகே, ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறேன். தனுஷ் பாட்டு தான். ஆ. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரிதம்மா உன்னை சுத்தி, பாட வந்த உண்மை பத்தி பிறந்ததம்மா நல்ல புத்தி, மெழுகு ஒளியை காட்டுதம்மா ஓ முகத்தை, ஏழை சிறுவனுக்கு கொடுத்துதம்மா நல்ல வரத்தை, ஏழை சிறுவனுக்கு கொடுத்துதம்மா நல்ல வரத்தை. வினோத் அண்ணா பிறந்து வளர்ந்த வீடு இதுதான். ஆனா அதுக்கு அடுத்தது அவர் வாடகைக்கு வீடு மாறினாரு. அந்த வீடு தான் இந்த பக்கம் இருக்கிறது. வினோத் அண்ணா இங்க தான் வந்து குடியிருந்தாரா? ஆமா. எத்தனை வயசுல இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு? 27 வயசுல தான் இங்க வந்தார் அவரு. ஓகே, 27 வயசுல வந்தாரு. இங்க தான் அவருக்கு மேரேஜ்லாம் ஆச்சா? ஆமா. ஓகே, வினோத் அண்ணாக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ஓட் கண்டிப்பா போடுறீங்களா? ஓட்டு போடுறேன் அவருக்கு. ஓகே. திவாகர் அண்ணா வினோத் அண்ணா இவங்களோட காம்பினேஷன் இருக்குல்ல, இப்போ தான் அடிச்சுக்கிறது அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு ஃபன்னா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ஜாய் பண்றீங்களா? அவர் ஒரு சமயம் பேசுறாங்க, ஒரு சமயம் சண்டை போட்டுறாங்க. ஏதோ இந்த கவுண்டமணி செந்தில் மாதிரி இருக்கு பார்க்க. அந்த காம்பினேஷன் அப்படியே அந்த பார்த்த மாதிரி காம்பினேஷன் இருக்குல்ல. இந்த திவாகர் தான் ரொம்ப காமெடியா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப காமெடியா. அவர் ரொம்ப காமெடியா, அவர் கோவம், ஹீரோன்னு ரொம்ப சொல்றாரு. டென்ஷன் ரொம்ப பண்றாரு, ரொம்ப டென்ஷன். அதான் கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. ஓகே ஓகே. வினோத் அண்ணா அந்த அளவுக்கு டென்ஷன்லாம் பட மாட்டாரு, கூலா இருப்பாரு. கூலா தான் இருப்பாரு, கொஞ்சம் டென்ஷன் ஆவாரு அதனால. ஓகே ஓகே. இப்போ வந்து அவர் வந்து அவரோட கேம்ல இருந்து ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னா, கடைசி வரைக்கும் ஃபைனல் வரைக்கும் போறதுக்கு இது சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னா எது சேஞ்ச் பண்ண சொல்வீங்க? அவர் கோவப்படாம இருக்கணும், அது நல்லா கூலா பேசணும். ஆனா எக்காந்து கொண்டு அவர் கோவே படக்கூடாது. அவர் ஜெயிச்சு வரணும். பிக் பாஸ் ஜெயிச்சு வந்தாதான் எனக்கு அதான் நிம்மதி. இந்த ராயபுரம் சென்னைக்கே நிம்மதி எங்களுக்கு. ஓகே, ஜெயிச்சு வந்துருவாரு அது கண்டிப்பா. அவரோட ஆசை மட்டும் இல்ல, அது அவங்க அம்மாவோட ஆசை. ஓகே. ஏன் அம்மாக்கு அந்த ஆசை வந்தது? அவங்க பிக் பாஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலி நல்லா சிங்கிள் ஃபேமிலி, நல்லா பாடுவாங்க கானா பாட்டு அவங்கலாம். அதனால அவருக்கு உங்க ஃபேமிலில எல்லாரும் ஓட்டு போடுவீங்க? எல்லாமே ஓட்டு போட்டு தான் இருக்கிறோம். வாரம் வாரம் போடுவீங்க? கண்டிப்பா வாரம் எல்லாமே போட்டுக்கிறோம். ஓகே. எலிமினேஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் பயம் இருக்கும்ல? ஐயோ இல்லம்மா, நம்மால பயம் எலிமினேஷன்ல இல்ல. இருக்கானே. ஏன்னா அவர் தான் லீடிங்ல இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? ம். பயம் தானம்மா ஃபர்ஸ்ட் எதிரியே. பயப்படக்கூடாது, அவர் ஜெயிப்பாரு. ஓகே. சோ ஃபுல் வட சென்னை அவருக்கு சப்போர்ட்னு கண்டிப்பாமா. வட சென்னை மட்டும் இல்ல, தென் சென்னை, மத்திய சென்னை எல்லாமே எல்லா இடத்துலயும் அவருக்கு ஓட்டு ஊர்ந்து தான் இருக்கு. ஓகே. பாக்குறீங்களா ஷோலாம்? ஓகே. திவாகர் பாத்தீங்கன்னா வினோத் அண்ணாவை டார்கெட் பண்ணி வெளில அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு இல்ல, வேணும்னே வந்து பேசுறது, அவரை வம்பிழுக்கிறது, கோவப்பட்ட அப்புறமா வந்து சாட்டர்டே எபிசோட்ல சொல்றது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லை மேடம். ஒரு கேமை வந்து அவர் ஆடுறாரு, ஒரு கேமை இவர் ஆடுறாரு. ஆனால் வந்து குயிக்காக வந்து பார்க்கறது பண்ணிங்கன்னா வந்து வினோத் அண்ணா நல்லா ஆடுறாரு. சரிங்களா? திவாகர் வந்து கேமா ஆடல. சரிங்களா? அவர் கேமா என்ன பரவாயில்ல, வினோத் வந்து கேமா ஆடுறாரு. ஓகேங்களா? அதால வந்து வினோத் அண்ணா தான் நல்லா ஆடுறாருன்னு சொல்லுவேன். இவர் வந்து டிக்டாக் பண்றது, ரீல்ஸ் பண்றது, அது வந்து நம்ம வந்து வீடியோல வந்து ஃபோன்லயே பண்ணிடலாம். ஆனால் வினோத் அண்ணா வந்து அது மாதிரி கிடையாது, ரியலாக பண்ணுறாப்புல. அதுக்காக வந்து வினோத் அண்ணா தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வினோத் அண்ணா கமருதீன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து ஊரே பேசுது. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பிக் பாஸ்க்குள்ளேயே வந்து நிறைய ட்விஸ்டிங் இருக்கு. சரிங்களா? அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும்? அது வினோத் அண்ணனுக்கு தான் தெரியும். வினோத் அண்ணன் கேட்டால் தான் தெரியும். சரிங்களா? ஏன்னா வந்து கமருதீன் வந்து சில சமயம் வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரு, சில சமயம் வந்து சப்போர்ட் இல்லாத மாதிரியும் பேசுகிறாரு. அதால் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வினோத் அண்ணா நல்ல கேம் ஆடுறாரு. அதுக்காக வந்து நாங்கள் எப்பவுமே இதே மாதிரி ஆடிட்டே இருந்தால் ஃபைனல் போயிடுவாருன்னு சொல்கிறீங்க? கன்ஃபார்மாக வந்து டெஃபினட்டாக போவார். ஏன்னா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு இத்தனை நாள் வந்து தாக்கு பிடிச்சது யாரும் கிடையாது. வினோத் அண்ணா வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம் தான். ஷோ பார்க்குறீங்களா? டெய்லியும் பார்க்குறேன். டெய்லியும் பார்க்குறீங்க? ஒரு நாள் கூட விட மாட்டீங்க? ஓகே. ஹோம்ஒர்க் பண்ணுறோமோ இல்லையே ஷோ பார்த்துருவீங்க வினோத் அண்ணாக்காக? நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னா கூட நான் ஷோவை பார்த்துருவேன். மிஸ்ஸுக்கிட்ட கூட போய் திட்டுக்குன்னா வாங்கி மிஸ்ஸுக்கிட்ட போய் திட்டு கூட வாங்கிப்பீங்க. ஓகே. கானா வினோத் அண்ணாவோட கேம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுறீங்களா? என்ஜாய் பண்ணுறேன். ஓகே. திவாகர், கானா வினோத் அண்ணா இவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அவர் சில நேரத்தில் வந்து இந்த கையமுக்கு காலமுக்கு மசாஜ் பண்ணி அப்படிலாம் சொல்லிடுறேன். யார் சொன்னது? திவாகர். ஓ, வினோத் அண்ணாவை பார்த்து சொல்றது அது ஒரு மாதிரி இருக்கா? ஓகே சரி. இப்போ அவங்க அண்ணா அந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல, அப்போ உங்களுக்கு என்ன தோணும்?
அவரை போட்டு அடிச்சிடணும். கையில கிடைச்சு அடிச்சிடுவியா? எங்க ஸ்கூலுக்கு அவங்க கெஸ்டா வந்தாரு. திவாகரா? சரி, ஓகே. இப்போ வினோத் அண்ணா வந்து பிக் பாஸ்க்கு போயிருக்காரு. இந்த ஏரியால தான் அவர் வந்து பிறந்து வளர்ந்துருக்காரு. இந்த பக்கம் நடந்து போவாரா? அப்படி இங்க ஏரியால இருக்கும்போது அவர் எப்படி இருப்பாரு? அவர் நல்லவர் தான் அவரு. நல்லவர். உங்ககிட்ட எப்படி கலகலன்னு இருப்பாரு? நல்லா பேசுவார், கலக்கல்ல எல்லாருக்கிட்ட நல்லா பழகுவாரு. நல்ல மனுஷன். ஓகே. பிக் பாஸ்க்கு இப்போ போயிருக்காரு. ஸோ அவரோட ஆட்டம் பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? நல்லா தான் போகுது. நல்லா தான் போகுது. அவர் நல்லா ஆடுறாரா? பேசுறாரு, நல்லா பண்றாரு. ஓகே ஓகே. அவர் பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு? நாங்க பாப்போம். பாட்டு இங்க பாடி இருக்காரா? வச்சிருக்கிறாரு. கச்சேரி வச்சிருக்காரா? வச்சிருக்கிறாரு. ஓகே. அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? எல்லா பாட்டும் பிடிக்கும் அவர் பாடுறது. இங்க ஒரு ஃபேமிலியாவே உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேட்கலாம் வாங்க. ரொம்ப நல்லவருமா. எனக்கு புள்ளத்தான் வேணாம், அக்கா புள்ள. அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க. நல்ல பேர் தான் எடுத்துட்டு போனா. எந்த இதுவும் கிடையாது, எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல புள்ளப்பா, அதுதான் நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்லணும் சொல்லு. டிவி பாக்குறீங்களா? வினோத் அண்ணா டிவில பாக்குறேன். டெய்லியும் பாப்பீங்க? லைவ் பாக்குறீங்களா இல்ல எபிசோட் பாப்பீங்க? கொஞ்ச நேரம் பாப்பேன். கொஞ்ச நேரம் அந்த அண்ணா வர வரைக்கும் பாப்பீங்க? மாத்திரை போடுறல தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்க. அந்த வர வரல ஒரு பொண்ணு போச்சுல்ல, அது வரல பாக்க எனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியாதுமா. உண்மையா சொல்றேன். வினோத் அண்ணாவோட பாட்டு எப்படி பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, நல்லா வந்தா வணக்கம் அண்ணுவான், கை எடுப்பான். நானப்பா சாப்பிட்டேப்பான்னுவேன், சாப்பிட்டமான்னுவான். ரொம்ப நல்ல புள்ளமா. எங்க புள்ளைய வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு. ஆனா அவரால வந்து விஜய் சேதுபதி சார் கிட்ட திட்டு கூட வாங்கியிருக்காரு இல்லையா வினோத் அண்ணா திவாகரால? அதெல்லாம் கஷ்டமா இருக்கு பாக்கும்போது. சரி, வினோத் அண்ணாக்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க? போன்ல ஓட்டு போடுவாங்கல்ல, ஓட்டுல தெரியாதா உங்களுக்கு? சரி, இனிமே போடணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. என்னன்னு சொல்லணும்? வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்களா? இந்த ஏரியாவில் தான் இருந்தவர். கானா கச்சேரிலாம் போவார், நல்ல பாட்டுலாம் பாடுவோம். நல்ல கச்சேரிலாம் போ, நல்ல பாட்டு போ, நாங்கள் சந்தோஷப்படுவோம். நல்ல பிள்ளை தான் அவரு. அப்புறம் பிக் பாஸ்ல பாக்குறீங்களா தினைக்கும் அவரை? டெய்லியும் பார்க்க மாட்டேன். அவர் வரப்போ கொஞ்ச நேரம் பார்ப்பேன், அப்புறம் முடியாது. வினோத் அண்ணா ஏரியால இருக்கும் இல்லையா, அவங்களோட ஃபேன்ஸ்ல நிறைய பேர் வந்து நான் பேசுறேன்னு வந்திருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ் பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்க, வினோத் அண்ணாவை பத்தி என்ன சொல்ல வரீங்க? அவர் நல்லா தான்க்கா கேம் வர்றாரு. ஓகே. எங்க ஏரியால இருந்து அவர் ஒருத்தர் போய் விளையாடி இருக்காரு, தருமா நல்லா தான் விளையாடுறாரு. கப்போனி ஜெயிச்சு வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்க்கா. இந்த திவாகரன் தான் கட்சி ஓட இன்னும் வேஸ்ட்டுக்கா. அவனா எதுக்கு இருக்கானே தெரியலக்கா. சும்மா கேம்லாண்டு போயிட்டு இப்படின்றாங்க. அது எதுக்கா பண்றாங்க? சரி, ஒரு சேஞ்சுக்கு இப்போ நீ உள்ள போனா திவாகர் அண்ணாவை என்ன பண்ணுவ? நல்லா போன போது வச்ச மாதிரி கேட்டீங்கன்னா எதுக்கா வந்தீங்க உள்ள? எல்லாம் எதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்ல. வெளியே டாக்டர் வேலை பார்க்க விட்டு எதுக்கு உள்ள வந்தீங்க? வெளில இருந்தாலுமே அவர் ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள போய் ரீல்ஸ் தான் பண்றாரு, வேற என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு, ரீல்ஸ் தான். இல்ல யாருன்னா வந்தா நீனா இப்படிலாம் பேசாதனா அப்படிதான் எகிர்றாரு. ஓகே. கானா வினோத் அண்ணா பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும்ல, எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அவருக்கு அதிகமா நிறைய பாட்டு இருக்குதுக்கா. ஏதாச்சும் ஒண்ணு? ஏத்தி வச்ச மேலுக்கு வச்சு மாதமா பாட்டு, அது நல்லா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ அவர் எல்லாமே அவர் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா தானே இருக்காரு. ஸோ நீங்களுமே வந்து பெரியவங்க ஆயிட்டு அந்த மாதிரி ஆகணும், நம்மளும் பிக் பாஸ் போகணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கு அவரை பார்க்கும்போது உங்களுக்கு? எங்க கேங்ல எல்லாரும் அதான் சொல்லுவானுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். அதோ இவன் கூட அதான் சொல்லிட்டு இருப்போம். நானும் அதோட உள்ள போறேன்னு சொல்லிடுவேன். அண்ணா வந்து நல்லா பாட்டு எழுதி பாடுவார். சினிமாவிலையும் பாட்டு எழுதி கொடுத்துருக்காரு. நல்ல மனுஷன் தான் இல்லைன்னு சொல்ல. அவர் ஜெயிச்சு வரணும் இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும். எங்களோட ஆசை தான். இருந்தாலும் அவர் வந்து எல்லா கோவத்தையும் டென்ஷன் அடிக்க வச்சுருக்காரு. அவர் வந்து திவாகர் ரியல்ல எப்படி அவர் ரொம்ப கோவப்படுவாரா? நல்லவனுக்கு நல்லா கேட்கும். ஆனால் கோவப்படுவார், கோவமாக தான் இருப்பார் அவர். அண்ணா எப்பவுமே டென்ஷன் பண்ணிதான். ஆனால் பாட்டு எழுதுவார். திவாகர் சொன்ன வார்த்தைக்கு அவெல்லாம் அடிக்க வச்சுருக்காரு. திவாகர் அது கலாகிட்டு வர்றாரு. ஒரு தொழிலை பற்றி தப்பாக பேசக்கூடாதுல்ல. அவர் எச்சசுரத்தினா தான் காணா வரும்னா அந்த வார்த்தைக்கு அவர் வந்து அடிக்கி வச்சுருக்காரு. இப்போ வந்து இந்த ஏரியாவில் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருக்காருன்னா நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, ஜாலியாக ஏதாச்சும் பேசியிருப்பீங்க. அவர் கூட வந்து மறக்க முடியாமல் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா எது சொல்வீங்க? எங்கள் பையன், எங்கள் நாத்தனார் பையன் ஒரு 10 நிமிஷத்துலேயே ஒரு பாட்டு எழுதி, அந்த அவன் சீட்டு கட்டு விளையாடுவான், அந்த பாட்டு எழுதி உடனே பாடினார் அவர். அது மறக்க முடியாத இது எனக்கு. வினோத் அண்ணா இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காரு நீங்க சொல்றீங்க இல்லையா, ஃபைனல் வரைக்கும் போகணும்னா ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்? சேஞ்சில் எனக்கு அவர் அப்படியான ஒரு செட்டா போவார், அப்படியே ஆடட்டும், அப்படியானா அவர் போயிடுவார். ஏன்னா அவர் நேர்மையாக தான் இருக்காரு, யாருக்கும் மூஞ்ச காட்டல. ஓகே, அவர் கரெக்டாக விளாரு. இந்த திவாகர் நோண்டி தான் ஒரு மாதிரியா பண்றாரு. அவர் ஏன் இருக்காருன்னு தெரியல, அவர் தான் எரிச்சலா இருக்குது. டிவியில் கூட நாங்கள் பார்க்குறோமா, அவனை டிவியில் பார்க்குறோம். கானா பாட்டு பாடுவான், சாமி பாட்டை வந்து கட்டி நெட்டில் பாடுவான், மாதாவில் எல்லா பாட்டும் பாடுவான். ஓகே, உங்களுக்கு பர்சனலாக வினோத் அண்ணா எப்படி?
எங்களுக்கு நல்ல பையன் தான் அவன். அவன் வந்து எதுலையுமே தப்பா இது பண்ண மாட்டான். ஓகே. இங்கே ஏதோ தானே வீடு அவனுக்கு. இந்த பிக் பாஸ் பாக்குறீங்களா டெய்லியும்? எப்படி இருக்காரு அவர்? அந்த பிக் பாஸ்ல பாக்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கான். நல்லா பேசுறான், நல்லா இது பண்றான். ஓகே. இங்க எப்படி ஜாலியா இருப்பான் அவன். ஓகே. ஜாலியா இருப்பான், ஜாலியா பேசுவான். யார்கிட்டயும் பேச மாட்டான்னு சொல்ல மாட்டான். எல்லார்கிட்டயும் நல்லா பேசுவான். ஓகே. டைட்டில் வின் பண்ணிடுவாரு, அந்த கப் அடிச்சிட்டு வாங்கிடுவான். வந்துருவாரு. திறமைக்கு வாங்கிடுவான். ஓகே. நாங்க டெய்லி பாக்குறோம்மா, வந்து காலையிலயும் பாப்போம், காலையிலயும் நைட்டும் பாப்பேன். ஓகே. எங்க ஏரியா புள்ளியாச்சு அது, பார்க்காம இருக்க முடியுமா? ஓகே. என் ஃப்ரெண்டோடைய தம்பி அவன். உங்க ஃப்ரெண்டோட தம்பி? ஆமா, அவங்க அப்பா அவங்க அண்ணன் பேர் யோகீஸ்வரன். ஓகே. நான் அவன ஒரே கிளாஸ்மேட். அவனுடைய தம்பி தான் வினோத். நல்ல பையன். வினோத் அண்ணா இந்த ஏரியால எப்படி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல துடுத்து? நல்ல பையன், துடுப்பு நல்ல பையன். எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாம் இருக்காது. ஜாலியா பேசுவோம் எல்லாருக்கிட்டையும். வின் பண்ணி வரணும் தான் நாங்களே யோசனை பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி வரணும்னு பாக்குறோம் நாங்க. அந்த கப் அடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. ஓகே. முட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம டிவில பாக்குறதுக்கு எங்களுக்கு நல்லா ஜாலியா தான் இருக்கு. அவங்க தான் முட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தா, அவங்க அப்படி நினைக்கிறாரான்னு தெரியல. ஆனா எங்களுக்கு ஜாலியா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஓகே. எல்லாருக்குமே அது ஒரு சண்டை மாதிரிலாம் தெரியல, எங்களுக்கு ஃபன்னா தான் இருக்கு. கமருதீன் அண்ணா கூட வினோத் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா வந்து கமருதீன் அண்ணா என்ன பண்ணாலுமே வினோத் அண்ணா பாத்தீங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமருதீன் அண்ணா சேர்ந்து இப்போ அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அவர் விட்டுட்டு தனியா வினோத் அண்ணா வந்து விளையாடினார்னா இன்னும் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரு தனியா இருந்த வரைக்கும் அவரு பெஸ்ட் கொடுத்துருக்காரு. இனிமேலும் அவரோட தனி பெஸ்ட்டை தான் நான் கொடுக்கணும்னு பாக்குறேன். அவர் கூட சேர்ந்து விளையாடணும்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஓகே. ஓகே, சூப்பர். வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க வினோத் அண்ணா. கண்டிப்பா அவரு தான் பெஸ்ட், அவரு தான் வின்னர். அவர் வந்து எல்லாரையும் ஹாப்பியாக தான் வச்சிருப்பாரு. மற்றபடி ரொம்ப ஜோக்ஸ்லாம் அடிப்பாரு, நிறைய பார்த்துருக்கேன். எப்பவுமே அவரு உள்ள இருக்கிற மாதிரி தான் இங்கே இருப்பாரு, இங்க இருக்கிற மாதிரி தான் உள்ள இருக்காரு. நல்லா கலாச்சின்னு எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் கூட ஜாலியா நல்லா என்ஜாயா தான் இருப்பாரு அவரு எப்பவுமே. உங்களை ஏதாச்சும் சொல்லி கலாச்சிருக்காரா? நாங்க நிறைய விளையாடுவோம். நல்லா ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான். ஓகே. ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். என்ன இந்த மாதிரி கலாச்சிருக்காரு, எனக்கு அந்த இடத்துல வந்து சிரிப்பும் வந்துச்சு, பட் ஒரு மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா எது சொல்லுவீங்க? அப்படி குறிப்பிட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்க எப்பவுமே ஒன்னா இருக்கிறதுனா டெய்லியும் கலாச்சிட்டே இருப்பாரு. எப்பவுமே கலாச்சல் தான் எங்களுக்கு. ஓகே. ஓகே. நல்லா ஜாலியா இருக்கும் அவர் கூட இருந்தாலே. இங்கே கிளாஸ்மேட் தான் வினோத். அவன் இப்போ இத்தனை நாள் இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல. ஆனால் வந்து எங்களுக்கு ஒரு 50-60 நாள் இருந்தான்னா கொஞ்சம் சந்தோஷம்தான். இப்போ இத்தனை நாள் வந்ததே ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல்ல வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்றா படிச்சிங்க அவர் கூட? நாங்கள் ஃபஸ்ட்டு தான் இங்கே கண்ணப்பனாங்க ஸ்கூலில் படித்தோம். ஓகே. ஒன்றா தான் படித்தோம். ஃப்ரெண்டு தான். இங்கே பக்கத்தில் தான் வீடு இருக்கான். ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது ஏதாச்சும் சேட்டை பண்ணியிருக்காரா? அதான் பாட்டெலாம் பாடுவான். இங்கே இப்போ தான் கொஞ்சம் கானா பாட்டில் ஒரு 3 படத்தில் வந்து பாட்டு பாடியிருக்கான். அதுலேருந்து கொஞ்சம் நாங்கள் இதுவாக தான் இருக்கோம். அவன் ரொம்ப இதுவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து தெரியும் சொல்லிட்டீங்க. அவர் கூட ஏதாச்சும் உங்களுக்கு மெமரிஸ் இருக்கும்ல? என்ன மெமரிஸ் இருக்கு? அதான் கூட சேர்ந்து விளையாடுறது, பேசுறது அப்படிதான் இருக்கும். ஸ்கூல்ல விளையாடும் போது ஏதாச்சும் உங்களை கலாய்ச்சிருக்காங்களா? இப்போதான் கலாய்ப்பான். என்னன்னு கலாய்ப்பாங்க? வரும்போது ஏதாச்சும் என்னன்னு கலாய்ப்பாங்க? ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் வேர்டு வச்சு கலாய்ப்பாங்களா? நான் என்ன சொல்றது எனக்கு தெரியல. கிண்டலா? சரி, ஓகே. வாழ்த்து சொல்லிடுங்க. ஓகே வினோத், உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதுதான். இல்ல இவரு இங்க இந்த ஏரியால எங்களோட ஃப்ரெண்டு, எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுன்றதுனால எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவர் பிக் பாஸ்க்கு போறேன்னு சொல்லிட்டு. அவர் போறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டும் போனாரு. இருந்தாலும் அவர் போறதால நாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிச்சோம் பிக் பாஸ். ஆமா. ஓட்டுலாம் போடுறீங்களா? கம்பல்சரி டெய்லி ஒரு ஓட்டு நாங்க கம்பல்சரி போட்டுருவோம். டெய்லி ஒரு ஓட்டு தானா? நான் இல்ல இஷ்டத்துக்கு நாங்க போடுறது. எங்க பையன் சின்ன பையன், அவரோட ஃபேன் ஆயிட்டான். இப்ப அவனும் டெய்லி விழுதோ இல்லையா அவர் போட்டுன்னே இருக்கிறது. இப்போ வினோத் அண்ணா வந்து தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நாங்க சின்னதுல இருந்தே வினோத் அண்ணா பார்த்து தான் நாங்க பழகிட்டு இருக்கீங்களா? ஓகே. அவர் பிக் பாஸ்ல எப்படி இருக்காரு? பிக் பாஸ்ல அவர் இங்க எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்காரு. ஆனா இன்னும் அவரோட இது கோவம் அது எதுவுமே அவர் வந்து வெளிப்படுத்தல. அவரோட பிளேயிங்ல அவர் கரெக்டா இருக்காரு. ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார் தான் ரொம்ப ஓவரா அவரோட பொறுமையை சோதிச்சுட்டு இருக்காரு. ஆனா வினோத் அண்ணா நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்க் எல்லாமே வாட்டர்மெலன் ஸ்டார் வினோத்தனாக இருக்கிற திறமைக்கு அவர் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் வினோத்தனா வந்து இன்னைக்கு நேத்து நாங்க பார்க்கல. நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பாட்டு எழுதணும்னா நீங்க ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும். இப்போ நீங்க எதை பத்தி சொல்றீங்களோ அதை பத்தி ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருவாரு. ஆமா. அதே மாதிரி சமூகத்துல எதனா ஒரு பிரச்சனைனா உடனே வந்து அதுக்கு பாட்டு எழுதி, இப்போ நைட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளமா காலையில பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவாரு, உடனே எழுதிடுவாரு.
அப்பையிலேருந்து அப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் வினோத் அண்ணா இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஜாலியாக இருக்கலாம் எப்போதுமே. நாங்கள்லாம் நைட்டில் ஒன்றா இருப்போம். என்ன சொல்கிறது, ஃபுல்லாக காமெடி தான் அவர். எந்த டைம்லேயுமே வந்து எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் நம்ம அவர் கூட இருந்தோம்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். ஆமாம், சிரிச்சிட்டே இருக்கலாம் அவர் அவர் இருந்தாருன்னா. கூட இருந்தப்ப ஏதாச்சும் மெமரிஸ் இருக்கா? மறக்க நிறைய முடியாத இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்களேன். சொல்லாமான்னு தெரியும். சொல்லுங்களேன். ஒரு நாள் வந்து நாங்கள் படுத்துட்டு இருந்தோம். படுத்துட்டு இருக்கிறப்போ நம்ம வீட்டாண்ட இருக்க 2 பேர் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. 2 பேரும் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. சரக்கு அடிச்சுட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ வினோத்தனை வந்து கிண்டலுக்கு வந்து அவங்கள பிரிக்கிற மாரி பிரித்து அவர் காலை தட்டி விட்டு அவர் விழுந்துட்டாரு. விழுந்த உடனே அவங்களுக்குள்ளே சண்டை ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணுவார். அப்புறம் அவர் குடிச்செல்லாம் முடிச்சுட்டு நாங்களாம் வந்து படுத்துட்டோம். தத்து விட்டுட்டு படுத்துட்டு சும்மா ஜாலியாக கிண்டல் பண்ணி அவர் சிரிச்சிட்டு இருந்தோம். அவர் மீசெல்லாம் வந்து முறிக்கணும். சிங்கம் என்ன பண்ணும் தெரியுமா? சும்மா இருக்கிற சிங்கத்தை சீனா என்ன பண்ணும்? வினோத்தனை கச்சி விட்டுரும் அப்படின்னு. இந்த மாதிரி டைமிங்கில் வந்து அந்த எதனாச்சும் கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் எலி ஒரு வாட்டி எலி இருக்கிறப்போ அந்த மாதிரி இது பண்ணியிருந்தாரு. எலியை வந்து நம்மளாண்ட துரத்தி விட்டு நம்மளெல்லாம் எழுந்து ஓட வைக்கிறது. நைட்டில் தூங்குறப்போ வந்து என் பக்கத்தில் இன்னொருத்தர் பத்திருப்பார். இந்த சைடு வினோத்தை நான் பார்த்துருக்கேன். குச்சை வச்சு இப்படி சேண்டிட்டு குச்சை என்கிட்ட போட்டுருவாரு. அந்த மாதிரி சின்ன சின்ன. ஆமாம், இப்போ அவர் வந்து எழுந்து என்ன திட்டுவார். அந்த மாதிரி சின்ன சின்னதா எதனா ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. ஜாலியா இருக்கும் அவர். ஓகே ஓகே. வினோத் அண்ணா வந்து பிக் பாஸ்ல இதை மாத்திக்கிட்டா டைட்டில் வின் பண்ணிடலாம்னா எதை மாத்தணும் சொல்வீங்க? அவர் இருக்கிற மாதிரியே இருக்கலாம், எதுவும் பிரச்சனை இல்லை, கரெக்டா இருக்காரு. ஆனா என்னன்னா அடுத்தவங்களுக்காகவும் அவர் வந்து பறிஞ்சு பேசுறாரு இல்லையா? ஸோ எல்லாரும் வந்து எல்லா டைம்லயும் வந்து கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ற முடியாது. இவரோட கேம் இல்லைன்னா போதும், அப்படி இருந்தா கரெக்டா இருக்கும். இவர் எல்லாருக்கும் வந்து இப்போ கம்ருதீனுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்றாரு. இப்போ என்னன்னா அப்போ தெரியுது வினோத் அண்ணா வந்து அவருக்கு இறக்கப்படுறாரு, மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாருன்றது தெரியுது. ஆனா எல்லாரும் வந்து அவங்க கேமை தான் விளையாடுவாங்க. அப்படி விளையாடினா மட்டும், ஏன்னா ஒருத்தர் தானே வின்னர், எல்லாரும் வின் ஆக முடியாது இல்லையா? ஸோ அதனால அவர் கேம் அவர் விளையாடணும்னு நான் சொல்றேன். ஹாய், வினோத் அண்ணாவை பாக்குறீங்களா பிக் பாஸ்ல? பார்த்து தான் மேடம் இருக்கும். ஓகே, பாக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நம்ம இடத்துல இருந்து ஒருத்தர் போயிட்டு விளையாடுறாருன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே. அதே சந்தோஷம் தான் எங்க எல்லாருக்குமே இருக்கு. எங்களோட குடும்பத்திலயும் ஒருத்தர் அவரு. ஓகே, பிக் பாஸ்ல அவர் இதை மாத்தினா நல்லா இருக்கும்னா எதை மாத்தணும்? அவரு மாத்த வேண்டியது மாதிரி எதுவும் தெரியல. அவரோட ஆட்டத்தை அவர் ஆடிட்டு தான் இருக்காரு. ஆனா ஓகே, எல்லாமே நல்ல விதமா தான் போயிட்டு இருக்குது. ஓகே. அவர் இங்க ஜாலியா இருப்பாப்புல, சின்ன டேலண்ட் பர்சன். ஓகே. அவங்க அப்பா வந்து கஸ்டம்ஸ்ல ஆபீசர். அவங்க அப்பா அப்புறம் அவங்க வந்து இந்த வீடு வந்து இவங்க வந்து யூடியூப்ல எல்லாம் அவங்க சொந்த வீடு காமிச்சுக்கிறாங்க. இந்த வீட்டுல அவங்க இல்லவே இல்லை. இந்த வீட்டுல 20 வருஷத்துக்கு முன்னாடி போயாச்சு. அப்புறம் எந்த வீட்டுல இருக்காங்க? அவரும் போயிட்டாரு, தனியா பெரம்பூர் போயிட்டாரு அவரு. ஆனா இங்கதான் இருப்பாப்புல. நல்லா ஜாலி டைப்பு. இந்த காமெடி எல்லாம் சின்ன வயசுல இருந்து, அந்த கவுண்டர் எல்லாம் சின்ன வயசுல இருந்து அடிப்பாப்புல. உங்களுக்கு அவர் எப்பத்துல இருந்து தெரியும்? சின்ன வயசுல இருந்து தெரியும். சின்ன வயசுல இருந்தே தெரியும். சோ சின்ன வயசுல இருந்து அவர் கஷ்டப்படுற ஃபேமிலியா இல்ல நல்லா வளர்ந்தவரா? அப்பா கஸ்டம்ஸ்ல வேலை செய்யறான்னு சொல்றாங்க. அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு, அவ்வளவுதான். ஓகே. அதனாலதான் அவன் டேலண்ட்லாம் அவன் அப்ப 20 வருஷம் முன்னாடி அவன் நல்லா, அப்பயே நல்லா 20 வருஷம் முன்னாடி சூப்பர் ஆயிட்டான். என்ன நேயர்களே, இன்னைக்கு வினோத் அண்ணாவோட ஊரே பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணி வேண்டிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஊர் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடே அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு வேண்டிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு போடுங்க. வினோத் அண்ணாவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம குப்பத்து ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. குப்பத்து ராஜா சேனல்ல இருக்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.